என்ன நண்பா, அடுத்த 5 வருஷத்துல அடடா என் வாழ்க்கையே மாத்திட்டேன்னு சந்தோஷப்பட போறீங்களா? இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்கேன்னு வருத்தப்பட போறீங்களா? இதுக்கு காரணம் நீங்க டெய்லி காலையில தூங்கி எந்திரிக்கும் போது எடுக்கிற ஒரு சின்ன முடிவுதான்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜம்தான். உங்க போனோ இல்ல அலாரம் கடிகாரமோ நீங்க வச்ச டைமுக்கு டிர்ன்னு அடிச்சு உங்களை எழுப்ப பார்க்கும். ஆனா அலாரம் அடிச்சதும் நீங்க பண்ற முதல் வேலை அதை ஒரு 10 நிமிஷம் ஸ்னூஸ் பண்றதுன்னா அதுதான் உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப அதிகமா செலவு வைக்க போற 10 நிமிஷம். ஏன்னா அந்த 10 நிமிஷம் 10 நிமிஷமா இருக்காது. அது டெய்லி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்னு நீண்டுகிட்டே போகும். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் முன்னேற்றமும் இல்லாம நீங்க அப்படியே இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா நீங்க டெய்லி காலையில தூங்கி எந்திரிச்சதும் முதல் 90 நிமிஷத்தை பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய டைம். இந்த டைம்ல உங்க பிரெயின் நார்மலா இருக்கிறத விட 40% அதிக போக்கஸ்டா இருக்கும். இப்படி ஒரு சூப்பரான டைமை நீங்க சரியா யூஸ் பண்ணாம டெய்லி காலையில பண்ண வேண்டிய முக்கியமான வேலைகளை பண்ணாம சும்மா போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு இல்ல கமெண்ட்ஸ்ல யாரையோ திட்டிக்கிட்டு இல்ல எங்கேயோ நடந்த யூஸ்லெஸ் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவரை சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். பொதுவா இந்த மார்னிங் டைம்ல யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மெசேஜ் மெயில்னு எதையுமே நீங்க செக் பண்ண வேண்டியதில்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாரோட போன் காலையும் அட்டன் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அதனால நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எந்த வேலையை செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை முழு கவனத்தோட முடிச்சிடலாம். இந்த உலகத்துல பாதி பேர் தூங்கி எழுந்து தங்களோட நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க நாளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க முடிச்சிருப்பீங்க. அவங்க பெட்ல இருந்துகிட்டே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ற நேரத்துல நீங்க அந்த நாளோட முக்கியமான வேலையில பாதி முடிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்க 5 வருஷமா ஒரு பிளானும் இல்லாம ஏன் போச்சு, நினைச்ச எதையும் ஏன் முடிக்க முடியல, நாள் பூரா டென்ஷனாவே இருக்கோமே, நம்ம இன்கம் கூட ஏன் உயரல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேக்கப் கால். அடுத்த 5 வருஷத்துல நல்ல வருமானத்தோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உங்களை பர்சனலா டெவலப் பண்ணணும். காலையில எந்திரிக்கிற டைமை சரியா யூஸ் பண்ணணும். ஜிம் ரோன் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்வாரு, இன்கம் டஸ் நாட் அவுட்ஸ்பேஸ் பர்சனல் டெவலப்மெண்ட்னு. அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கும் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நேரடியான தொடர்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு. எப்போதாவது ஒரு தடவை அதிர்ஷ்டத்துல ஒரு இன்கம் சும்மா ஜிவ்னு ஏறிடலாம். ஆனா அங்கேயே நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட்டை நிறுத்திட்டா அந்த லெவலை விட்டு முன்னேறாம பின் தங்கிடுவோம்னு சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பணத்தையும் எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்தாலும் யாரு தங்களை பர்சனலா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை எப்பவுமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் நிதி அறிவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்க கிட்டயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணம் எல்லாம் திரும்ப போய் சேர்ந்துடும். சோ லக் மூலமா உங்களுக்கு அதிக பணம் கிடைச்சாலும் அந்த பணம் உங்க கையிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களை பர்சனலா டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் முடியும். உங்களை பர்சனலா வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது யாரும் கவனிக்காத இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்றதுலதான் ரொம்ப அதிகமா இருக்கு. டெய்லி ஜஸ்ட் 1 மணி நேரம்னு சாதாரணமா தெரியுற இந்த டைம் சில வருஷங்கள்ல உங்க வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய டைம் பீரியடா இருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முதல் ஸ்டெப் உங்களுக்கு என்ன தேவைன்றதை கண்டுபிடிக்கிறது தான். அப்பதான் டெய்லி மார்னிங் எழுந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். என்ன பண்ண போறோம்னு ஒரு தெளிவு இல்லாதப்பதான் நம்ம லைஃப் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும்னு நினைப்போம். எந்த ஒரு எய்மும் இல்லாம சுத்திக்கிட்டு இருப்போம். அலாரம் அடிக்கும் போது ஸ்னூஸ் பண்ணிக்கிட்டு தூங்கிடுவோம். ஆனா நமக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா டெய்லி காலையில எழுந்து நீங்க சும்மா உட்காரணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவா தெரியும். ஸ்ட்ரைட்டா உங்க வேலையில இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே அதோட சூப்பர் பவரை பயன்படுத்துவீங்க. ஆனா எனக்கு என்ன தேவை, நான் எதுல வேலை செய்யணும்னு எனக்கே தெரியலையே, அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும், நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு உங்களுக்கு வர ஆசைகளை ஸ்டடி பண்ண ஆரம்பிங்கன்னு ஜிம் ரோன் சொல்றாரு. ஏன்னா வெற்றி ஒருத்தருக்கு அப்படியே கிடைச்சிடாது. அது சில க்ளூஸை உங்களுக்கு விட்டுட்டு போகும்னு சொல்றாரு. அந்த க்ளூஸை நீங்க 3 விஷயங்களை பண்றது மூலமா கத்துக்கலாம். நம்பர் 1 ரீடிங், நம்பர் 2 லிசனிங், நம்பர் 3 அப்சர்விங். இந்த உலகத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கத்துக்க முடியாது. அதனால உங்க ஆசை எதுவோ, நீங்க யார மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல உங்க லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தோட புத்தகங்களை படிங்க, பாட்காஸ்ட கேளுங்க, எஜுகேஷன் வீடியோஸை பாருங்க, கோர்ஸை எடுங்க. அவங்க கரெக்டா என்ன பண்றாங்கன்னு அவங்க பண்ற ஆக்ஷன்ஸ்ல கவனிக்க ஆரம்பிங்க. இது உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்ற ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். எப்படி சக்சஸ்ஃபுல் பீப்புளை கவனிக்கிறது உங்களுக்கு சரியான டைரக்ஷனை கொடுக்குதோ அதே மாதிரிதான்
லைஃப்ல சக்சஸ் ஆகாதவங்களை கவனிக்கிறீங்கன்னா அவங்க எதுல தோத்து போனாங்கன்ற க்ளூஸும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். சோ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா டெய்லி மார்னிங் நீங்க எந்திரிக்கும் போது ஸ்னூஸ் பண்ணாம அந்த எக்ஸிகியூஷன் பார்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த வேலையை நிஜமாவே எப்படி பண்றதுன்னு ஒரு கைடு மாதிரி இருந்தா நல்லா இருக்குமென்னு நினைச்சீங்கன்னா இதோ சொல்றேன் பாருங்க. டெய்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு நாள் புதுசா ஒரு விஷயத்துல தான் வேலை செய்ய போறோம். ஆனா அப்படி வேலை செய்யறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இல்லைன்னா ஒரு சில செயல்களை ஒன்னா சேர்த்து உருவாக்கிட்டீங்கன்னா இந்த வேலையை செய்யணுன்ற ஸ்டேட்டுக்கு உங்க மைண்டை கொண்டு வர இதுவே ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த சூப்பர் பழக்கத்தை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்டுக்கு ஒரு கேள்வி வரலாம், காலையில நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு. சில பேர் 4 மணின்னு சொல்லுவாங்க, சில பேர் 5 மணின்னு சொல்லுவாங்க, ஏன் சில பேர் 6 மணி கூட ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த டைமை நீங்க தான் உங்க லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணணும். காலையில எந்த டைம்ல நீங்க எந்திரிச்சா அமைதியா 1 மணி நேரத்துக்கு நிம்மதியா வேலை செய்ய முடியும், அதே நேரத்துல வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகிறதுக்கெல்லாம் போதுமான டைம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். சோ எந்திரிக்கிற டைமை டிசைட் பண்றதுக்கு அப்புறமா மார்னிங் அலாரம் அடிக்கும் போது அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடாம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை குடிச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்க பாடிக்கு அதிகமா தேவைப்படுற ஹைட்ரேஷனை கொடுக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னா உங்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது தான். இதுக்கு நீங்க ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங்கோ இல்ல ஜம்பிங், கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு வாக் பண்றதோ இல்ல ஒரு 10 புஷ்அப்ஸ் கூட உங்க பாடியை தூக்க கலக்கத்துல இருந்து எழுப்ப ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். உங்க ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும். இது ரெண்டையுமே பண்ணிட்டீங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சது. இனிமே டைரக்டா நீங்க உங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். சோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களோட ஜர்னல் டைரியை எடுத்து முன்னாடி நாள் நைட் நீங்க எழுதி வச்ச லிஸ்ட் ஆஃப் விஷயங்களை பார்த்து அதுல எந்த ஒரு விஷயத்த இப்ப பண்ண போறீங்கன்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஆமா, 3 இல்ல 4 இல்ல ஒரே ஒரு டாஸ்க் தான். ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, உங்களோட கவனம் அதிகமா தேவைப்படுற மாதிரி, நீங்க அதிகமா எஃபர்ட் கொடுக்க வேண்டிய டாஸ்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுக்குன்னு இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு டாஸ்கே கிடைக்கலைன்னு ஓவர் திங்க் பண்ணி ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்கு நீங்க எழுதின லிஸ்ட்ல எதுக்கு அதிக எஃபர்ட் தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மார்னிங்ல வேலை செய்யும் போது கடினமான டாஸ்கை கூட நீங்க ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனா இந்த டைம் பீரியடுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து முழு மனசோட வேலை செய்யணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடமே கொடுக்க கூடாது. வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுடுங்க. அப்பதான் நீங்க அந்த டைமை அதிகபட்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். நீங்க அந்த நாளுக்கான முக்கியமான டாஸ்கை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பழக்கத்தோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது. வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்க எதையாவது புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கன்சியூம் பண்ற விஷயங்கள் எப்படி இருக்கணும்னா உங்க அறிவை மட்டும் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்களோ அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க உடனடியா ஆக்ஷன் எடுத்து உங்க லைஃப்ல சில மாற்றங்களை கொண்டு வர உதவும் பாருங்க. அந்த மாதிரியான தகவல்களை தான் நீங்க உள்வாங்கணும். ஏன்னா எல்லா அறிவும் உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல யூஸ் ஆகாது. இப்ப டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி தெரியுதா, ப்ரொடக்டிவா இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஆனா இதுவே நீங்க பினான்சியலா கஷ்டப்படுறீங்களா, அந்த நேரத்துல மேபி நம்ம சேனல்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கிற ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அறிவை கன்சியூம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இப்போ உடனடியா உங்களுக்கு எந்த விஷயம் உதவுமோ அந்த மாதிரி தகவல்களை தேடி உங்களோட அறிவை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை உடனடியா ஆக்ஷன் ஸ்டெப்பா மாத்தி உங்க லைஃப்ல பாசிட்டிவா ரிசல்ட் வருதா இல்லையான்றதை நீங்க மெஷர் பண்ண முடியும். சோ உடனடியா உங்களோட லைஃப்ல பிரச்சனைகளை தீக்கிற மாதிரியான அறிவை தேடி படிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம சொன்ன மாதிரி படிங்க, கேளுங்க, கவனிக்க ஆரம்பிங்க. இது உங்களோட காலை பழக்கத்தை முழுசா முடிச்சிடும். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம். ஆனா சிம்பிளா இருக்கிறது எல்லாம் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவையும் நீங்க காலையில அலாரம் அடிக்கும் போது ஸ்னூஸ் பண்ணாம என்ன மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான மைண்ட் செட்ல இருந்தாலும் அந்த மைண்ட் செட்டையும் மீறி எதையும் யோசிக்காம அர்ப்பணிப்போட இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவீங்க பாருங்க. அப்போ உங்களோட ஐடென்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். யாருமே உங்களை பார்த்து கவனிக்காத நேரத்துல உங்களுக்கு உண்மையா இருந்து உங்களோட லைஃபை மாற்றணும்
மாத்தணும்னு நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க. வேலையில உங்க பாஸ் சொல்றாரு, ஸ்கூல்ல உங்க டீச்சர் சொல்றாங்க, காலேஜ்ல ப்ரொஃபசர் சொல்றாங்கன்னு நீங்க எதையுமே இங்க செய்யல. உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்றதுக்காக செய்யறீங்க. டெய்லி 1 மணி நேரத்துக்கு உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருந்து வேலை செய்யறீங்க. இத ஒரு நாளும் சரியா செய்யும் போது உங்க மேல நீங்களே நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளும் இந்த விஷயத்த முடிச்சிட்டேன்னு உங்களோட ஜேர்னலை எடுத்து டிக் மார்க் பண்ணும்போது உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை அதிகமாகும். நம்ம நினைச்சா ஒரு விஷயத்த முடிப்போன்ற கான்பிடன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளா கணக்கு போட்டு பாருங்க. டெய்லி 1 மணி நேரம் போக்கஸ்டா வேலை செஞ்சா ஒரு வருஷத்துக்கு 365 மணி நேரம் அதே மாதிரி டெடிகேட்டடா வேலை செய்வீங்க. அது கிட்டத்தட்ட 15 நாளுக்கு முழுசா உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ சாதாரணமா 2 வீக்கெண்டுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு ட்ரை பண்ணி விட்டுடாம கன்சிஸ்டன்டா டெய்லி டெடிகேட்டடா இந்த டைம் ஒதுக்கி இருக்கீங்க. இதையே தொடர்ந்து 5 வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மாச டைமுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்களை இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. ஒரு மனுஷன் பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு டைம் ஒதுக்கி வேலை செஞ்சிருக்காங்கன்னா, அதுவும் போக்கஸ்டா அர்ப்பணிப்போட வேலை செஞ்சிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா முன்னாடி இருந்ததை விட பெட்டரா மாறி இருப்பாங்க. எல்லாரும் அவங்க லைஃப்ல கண்ட்ரோல் இல்லாம ஏனோ தானோன்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க உங்களோட லைஃப உங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அர்ப்பணிப்போட முழு போக்கஸ்டா கன்சிஸ்டன்டா உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. இந்த உலகத்துல ஒரு சைட் கேரக்டரா இல்லாம எல்லாரும் ஆச்சரியமா பாக்குற ஒரு மெயின் கேரக்டரா இருப்பீங்க. மத்தவங்க எல்லாம் உங்களை கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் பாக்குறப்ப எப்படினானு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருப்பீங்க. உங்க ட்ரீம் லைஃப நிஜத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட அடுத்த பெரிய கோல்ஸை நோக்கி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. சோ நீங்க எடுக்க போற இந்த முடிவு தான் அடுத்த 5 வருஷத்துல நீங்க மெயின் கேரக்டரா இருக்க போறீங்களா இல்ல மத்தவங்களோட சக்சஸை வேடிக்கை பார்க்கிற சைட் கேரக்டரா இருக்க போறீங்களான்றத முடிவு பண்ணும். டைம் போயிட்டே தான் இருக்க போகுது. நீங்க அந்த டைமை எப்படி யூஸ் பண்றீங்கன்றதுல தான் 5 வருஷத்துக்கு அப்புறமா இதே நிலைமையில இருக்க போறீங்களா இல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்களான்றத டிசைட் பண்ணும். சோ உடனே ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னா லைக் பட்டன் அமைக்கிட்டு ஐ வில் டூ இட்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா உங்களோட அலார்மை செட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே நீங்க ஆக்ஷன் எடுத்த மாதிரி இருக்கும். சும்மா அறிவு மட்டும் கன்சியூம் பண்ணாம அதை அப்ளை பண்ற மாதிரியும் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம்.